சொல்ல வேண்டியதில்லை, அவனே ஒளிஞ்சிட்டு வந்து பார்த்துட்டு போவானு, அவனுக்கு தெரியும். அந்த மாதிரியாக நம்ம சென்னையில் என்ன பண்றோம், இந்த அந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சு இருக்கிறோம். இதனோட ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டா, இது நம்ம இடஒதுக்கீடுக்கு போராடணும். நம்ம இன்னொரு விஷயம் இருக்கிறது, அந்த தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கேட்டதுக்கும் மத்தியில் இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நம்ம போராட்டம் பண்ணா இவனை தந்துடலாம். மத்திய அரசாங்கத்துக்கு போராடுறதா இருந்தா இதே மாதிரி எல்லா மாநிலத்திலையும் நடந்தா தான் அவங்க பணிவாங்க. தமிழ்நாட்டை மட்டும் கருத்துல கொண்டு செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப என்ன பண்ணுவோம், இது சென்னையில் நடத்தினா தான் என்ன செய்யும், ஆந்திரா முஸ்லீம் பார்ப்பான், ஊபி முஸ்லீம் பார்ப்பான், கர்நாடக முஸ்லீம் பார்ப்பான், எல்லாரும் பார்ப்பானா நம்மளும் கேட்கணும் இடஒதுக்கீடு 10% கொடுன்னு ரோட்ல இறங்கணும் அப்படின்னு. இது மாநிலங்கள் பூரா இது நடக்குமையானால் நிச்சயமாக என்ன செய்யும், இடஒதுக்கீடு தரலையா பழையபடி காங்கிரஸ் வந்து ஜீரோக்கு எடுப்பிடும், முஸ்லீமுடைய ஓட்டு கிடைக்காது, முதல் எதிரியா டிக்ளேர் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம கத்துக் கொடுத்தா தான் அந்த இடஒதுக்கீடு பெற முடியுங்கிறதுக்காக இதை வந்து நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில தான் மக்களை அழைக்கிறோம். எல்லாரும் அந்த கும்பகோணம் மாநாட்டுக்கு எப்படி வந்தார்களோ அதை விட பெருமாண்டமா வருவார்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த மாநாட்டில் வந்து தஞ்சாவூர் மாநாடு கும்பகோணம் மாநாடுங்கிறது ரெண்டுக்கு வித்தியாசம் விலகிக் கொள்ளணும். தஞ்சாவூர் மாநாடு என்பது என்ன, 2 நாள் மக்கள் எல்லாம் வர வச்சு அவங்கள தங்க வச்சு சாப்பாடு ஏற்பாடு எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கண்காட்சி அது வைத்து அந்த மாதிரி எல்லாம் நிறைய வசதிகள் எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல சில குறைபாடுகள்லாம் ஏற்பட்டு போச்சு. அது வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனால் கும்பகோணம் மாதிரி மாநாடு வந்து பெரிய டைம்லாம் கிடையாது. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ஊர்வலம் முடிஞ்சு போயிடும், 2 மணி நேரம் உரை நிகழ்த்துவாங்க, 6 மணி நேரத்தில் போயிட்டே இருப்பார்கள். அப்ப நம்ம கும்பகோணம் ஸ்டைல அந்த மாநாடு நடத்துறோம். மார்க்க விளக்கு மாநாடுங்கிறது வந்து 2 நாள் 3 நாள் விஷயங்கள் சொல்வதற்காக உள்ளது. கோரிக்கை மாநாடு என்பது நம்பரை காட்டுறதா நோக்கம், பெரிய நம்பரை காட்டி கோரிக்கை சொல்றதா நோக்கம். இந்த மாநாடு வந்து தஞ்சாவூர் பாணியிலான மாநாடு கிடையாது, மார்க்க விளக்க மாநாடு கிடையாது. கும்பகோணம் மாதிரி கோரிக்கை மாநாடாகத்தான், வென்றெடுக்கிற மாநாடாகத்தான் இது நடத்துகிறோம். அதனால நீங்க என்ன பயப்பட வேண்டியதில்லை, போனா கஷ்டப்பட வேண்டியிருக்குமோ, வெயில்ல சாக வேண்டியிருக்குமோ, தண்ணி கிடைக்காத ஹோட்டல் இருக்காது சாப்பிட, அதெல்லாம் கிடையாது. வர வழியில மண்டபங்களை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க, செஞ்சுட்டு கரெக்டா வந்து மாநாட்டு நேரத்தில் வந்து குளிமிட்டாங்கன்னு சொன்னா ஒரு 4 மணி நேரம் அங்குள்ள இருக்க போறாங்க, அவ்வளவுதான். மக்களை பார்க்கணும். கவர்மெண்ட் என்ன செய்யணும், இவ்வளவு மக்கள் சேர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்துறாங்க. இந்த அடிப்படை வசதியில இன்ஷா அல்லாஹ் ஃபெயிலியர் ஆகாது. கும்பகோணத்தில் எப்படி பிரச்சனை இல்லாம நம்ம நடத்தி முடித்தோமோ அதை விட சிறப்பான முறையில் சென்னையில் நடத்த முடியும். அதை யாரும் மனசுல வைத்துக் கொண்டு இவங்க மாநாட்டு கூப்பிட்டு வச்சு நமக்கு வசதி எல்லாம் செஞ்சு தர மாட்டாங்க அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. இது அன்னைக்கு வந்து அன்னைக்கு திரும்பக்கூடிய விஷயம் தான், வருவதற்கான ரிஸ்க் தானே தவிர இங்க வந்து 2 நாள் 3 நாள் ஒதுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் இந்த மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய கடமை என்ன என்று சொன்னால், இந்த இடஒதுக்கீடுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன், மத்திய அரசாங்கத்து வேலை எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதா, நீங்க ஏன் கத்தார்ல போய் கிடக்குறீங்க, நீங்க இதுக்கு அங்க போய் சிரமப்பட போறீங்க, அதெல்லாம் வராம இருப்பதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும், இதோட முக்கியத்துவத்தை வேலைக்கு பெண்கள் எல்லாம் வர சொல்லணும், குடும்பத்தார வர சொல்லணும், நண்பர்களை வர சொல்லணும், உங்க ஊர்களுக்கு நீங்க என்ன செய்யணும், தகவலை கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொல்லணும். முடிந்தவர்கள் தங்களால் என்ற அளவுக்கு 50 பைசா அஞ்சல் அட்டை இருக்கிறது, தெரிஞ்சவங்களுக்கு அஞ்சல் அட்டையை போட்டு இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு அனுப்புங்க, அப்படி செய்யலாம். இப்ப அதை விட குறுஞ்செய்தி இருக்கு, SMS இருக்கிறது, ஃப்ரீ SMS எல்லாம் அது மாதிரி ஸ்கீம் எல்லாம் இருக்கிறது. தெரிஞ்சாலும் அனுப்பி இந்த மாநாடு இருக்கிறது, வாங்க திரண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இதை பரப்பி கொண்டிருந்தோம்னு சொன்னா மக்கள் உள்ளத்துல பதியும் போது இந்த கோரிக்கையுடைய முக்கியத்துவத்தை வழங்கும் பொழுது மோதி மக்கள் வருவார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த கோரிக்கை வென்றெடுக்க முடியும். அது நம்ம எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி தந்திருக்கான். ஏன்னா நம்ம இஹ்லாஸோட செய்யறோம். மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, நம்ம ஆதாயம் அடைய மாட்டோம்ல. இப்ப மாநாடு அறிவிப்போம், நமக்கு ஏதாவது ரூபா தரண்டா மாநாடு கேன்சல் பண்ணிடுவோமா, உங்களுக்கு 2 சீட்டு தரண்டா கேன்சல் பண்ணுவோமா, நம்மகிட்ட நடக்க. தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் கோரிக்கைன்னா கோரிக்கை தான், யாருன்னா பார்க்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பா இருக்கிறதுனால மக்கள் நம்பி வருவாங்க, நம்பி வந்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களுடைய கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும். اهدنا الصراط المستقيم